ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் சத்தமே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன் கேட்டகரியை பற்றின வேலைவாய்ப்புனா முக்கியமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாதுங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ அப்போனா சம்பளம் நமக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 19,900 நமக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. சொல்லப்போனால் நமக்கு ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. 38 மாவட்ட ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளை பண்ணுற லிங்க்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். ஸோ அப்படி என்ன வேலை வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களோட பெயர், ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன், இப்போ என்ன ஜாப்பில் இருக்கிறீங்க, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு கொடுத்துடலாம். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நில் அப்படின்னு கொடுத்துட்டு அதர் ஸ்கில்ஸில் என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத குறிப்பிட்டுருங்க. என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, லேப் டெக்னீஷியன் அப்படின்னா சூஸ் பண்ணணும். சிவிலா, மெக்கட்ரானிக்ஸா, சிஎஸ்சியா, இங்கிலீஷா அப்படின்றத குறிப்பிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே கேட்கும். ஸோ உங்களோட டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் மொபைல் ஃபோன்லேயே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையிலேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் லேப் டெக்னீஷியனில் சிவில் இன்ஜினியரிங் லேப் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் சிவில் இல்லை ஐடிஐ இன் சிவில் ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மெக்கட்ரானிக்ஸு லேப் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் EEE, ECE மெக்கானிக்கல் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் CSE, IT, ECEயில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் 4 விதமான கேட்டகரியில் உங்களை லேப் டெக்னீஷியனுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்.
ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் லிங்க் இது தான். ஸோ அவங்க தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் ஓப்பனிங்ஸில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியில் ஆல்ரெடி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் லேப் டெக்னீஷியன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக்கர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன பதவிகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ரிசிப்ட் எப்போ, இனிஷியல் ஆஃப் கிளர்க் இது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ ஒட்டி இப்படி கிராஸாக சைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிடணும். உங்களுடைய நேம், ஜெண்டர், அட்ரஸ் குறிப்பிட்டுருங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஃபாதர், ஹஸ்பண்ட் அவங்களோட அட்ரஸ், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், உங்களை ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி என்ன, ரீஜியன் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத டிக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சப்காஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து எழுதிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இருந்துச்சுன்னா குறிப்பிடலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸோட நம்பர், என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அதோட நம்பர்ஸ். அப்புறம் உங்களோட கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி பற்றின டீட்டெயில். அதிலே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருப்பாங்க. என்னென்ன லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத குறிப்பிட்டு. ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிச்சுட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட சைன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30/12/2024 ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். கூகுள் ஃபார்மே நீங்கள் ஃபில் பண்ணணும். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லேப் டெக்னீஷியனுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க விண்ணப்பிங்க. மினிமம் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, உங்களோட ஒர்க் நேச்சர் பிடிச்சிருக்கோ அவங்களாம் இந்த பதவிக்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.